ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுடைய தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, தொடங்கினவர் அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பார்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள எதை தொடங்கியிருக்கிறாரோ, உங்களை கொண்டு எதை தொடங்கியிருக்கிறாரோ, எது தொடங்கினதெல்லாம் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறதோ, நான் இதை தொடங்கினதுலேருந்து போராட்டம் தான், இதை பேச ஆரம்பித்ததுலேருந்து போராட்டம் தான். நிறைய குடும்பத்தில் திருமண காரியங்களை பேச ஆரம்பித்ததுலேருந்து போராட்டத்துக்கு மேலே போராட்டம். அது மாத்திரமல்ல, இந்த வீடை கட்ட ஆரம்பித்ததுலேருந்து போராட்டத்துக்கு மேலே போராட்டம். இந்த வேலையை தொடங்கினதுலேருந்து போராட்டத்துக்கு மேலே போராட்டம். இந்த திருமண காரியம் நடந்து முடிஞ்சதுலேருந்து எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் போராட்டத்துக்கு மேலே போராட்டம். கணவன் மனைவிக்குள்ள போராட்டத்துக்கு மேலே போராட்டம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தை தொடங்கினதுலேருந்து போராட்டம் முடியலையே. நான் சமாதானமாக இருந்துக்கிட்டு இருந்தேன், சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை தொடங்கினதுலேருந்து என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எல்லாமே இழந்து போன நிலைமையில் இருக்கிறேனே. இப்படி தான் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கடந்து வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. தொடங்கினவர் அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பார். அவனை பாதியில் நிற்காது, உங்களை சங்கடப்பட வைக்காது, மனவேதனைப்பட வைக்காது. பிலிப்பியர் 1:5 இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் முடிய நடத்துவார் என்று சொல்லி நம்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். ஒரு சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு எழுதுகிறார். இவர் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சபையை தைரியப்படுத்தி எழுதுகிறார். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர், இதை உங்களை என்னைக்கு தொடங்கினாரோ அதை இடையில நிறுத்த மாட்டார், கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் முடிய நடத்துவார் என்று சொல்லி அவர் இந்த பூமியில் என்ன செய்வார், வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கின காரியத்தை அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பார். சோர்ந்து போகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவார். செருபாபேலை கொண்டு வந்து 2வது ஆலயத்தை கட்ட வைக்கிறார். 1வது ஆலயம் சாலோமோனின் தலைமையின் கீழ் நடந்தது. 2வது ஆலயம் செருபாபேலின் தலைமையில் கீழ் கட்டப்பட்டது. சிறையிருப்புக்கு திரும்பி வந்த ஜனங்கள். இப்போ செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயத்துக்கு உன் கையினால் அஸ்திபாரம் போடப்பட்டது, உன் கையை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன், கிருபை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வேலையை நடத்துங்க, ஆவியானவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொல்லி செருபாபேலை தைரியப்படுத்துகிறார். செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொல்லுகிறார். எதெல்லாம் உங்களை சங்கடப்படுத்தியிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை காயப்படுத்தியிருக்கிறீர்களோ, இன்னும் காயப்பட்டு போய் காணப்படுகிறீர்களோ, இன்னைக்கு இந்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் தான் தொடங்கி வைத்தேன், நானே நிறைவேற்றி முடிப்பேன், உன் கையே நிறைவேற்றி முடிக்கும், உன்னை கொண்டே நான் நிறைவேற்றி முடிப்பேன். நீ ஏன் சோர்ந்து போகிற? நீ ஏன் வேதனைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற? நான் இருக்கிறேன் உனக்காக, நான் நிறைவேற்றி முடிப்பேன், அதை அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, எதெல்லாம் தொடங்கி இருக்கிறீரோ, அதெல்லாம் முடிக்க முடியாமல் எதெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, வியாகுலத்தோடு இருக்கிறார்களோ, அதெல்லாம் அற்புதமாய் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.